நெல்லை காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் கொலை வழக்கில் KV தங்கபாலுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், என்ன மாதிரியான விசாரணை நடைபெற்று வருகிறது? இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் மர்மமான முறையில் உயிரிழந்ததை தொடர்ந்து தற்போது இந்த வழக்கானது 8 தனிப்படைகளுக்கு கீழ் தீவிரமாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் ஜெயக்குமார் இல்லத்தில் பணிபுரிந்த பணியாளர்கள், உறவினர்கள் மற்றும் அவரது மகன்கள் உட்பட அனைவரிடமே இந்த காலை முதல் தீவிரமான விசாரணை நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்லாமல் 8 தனிப்படைகள் அமைத்தும் தற்பொழுது வரை இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற எந்த ஒரு பதிலும் கிடைக்காமல் போலீசார் திணறி வருவதாகவும் கூறப்படுகிறது. பிரேத பரிசோதனை அறிக்கை இன்று காலை SP-யிடம் சமர்ப்பித்த பிறகும் கூட தற்போது வரை எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. அது மட்டுமில்லாமல் இன்று ஜெயக்குமார் மறைவின் பொழுது அவரது அலுவலகத்தில் இருந்து கைப்பற்றப்பட்ட கடிதத்தில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் 15 பேர் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த பெயர்களின் அடிப்படையில் KV தங்கபாலு, நாங்குநேரி MLA-வாக இருக்கக்கூடிய ரூபி மனோகரன் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு இந்த 2 பேருமே தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாக்கு உட்பட்ட பூச்சிக்காடு என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மரைன் கல்லூரியில் இந்த ரகசிய விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் KV தங்கபாலுவிடம் போலீசார் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் உங்கள் பெயர் எப்படி வந்தது, அதில் உங்கள் பெயரை குறிப்பிட வேண்டும், மேலும் உங்களிடம் எவ்வளவு தொகை வாங்கப்பட்டது என்ற அடுக்கடுக்கான கேள்விகள் தற்போது போலீசார் KV தங்கபாலுவிடம் கேட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தற்போது KV தங்கபாலுவிடம் விசாரணை நடத்தி வருகிறது. அதே கல்லூரியில் தான் நாங்குநேரி MLA-வாக இருக்கக்கூடிய ரூபி மனோகரம் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன்.